Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சுவையான prawn biryani எப்படி வந்து வீட்லயே செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ நான் இன்னைக்கு சொல்லி தர போற இந்த டிப்ஸோட செஞ்சீங்கன்னா இந்த prawn biryani சாப்பிடுறவங்க எல்லாரும் வீட்ல செஞ்சதான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சுவையா இருக்கும். இது ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல கிடைக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் கூட சுவை பாராம உங்களுக்கு வந்துட்டு நாக்குக்கு ருசி இருக்கும். வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். பிரியாணி வந்து எப்போவும் சுவையாக வரணும்னா நம்ம எப்போவுமே மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம பண்ணும்போது தான் அதோட டேஸ்ட் வந்து நமக்கு ஹோட்டல் ஸ்டைல்லையோ இல்லைனா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையோ வரும். ஸோ அதனால நம்மளும் வந்து அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாக வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து பிரியாணி இலை ஒன்று சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 4லேருந்து 5 காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. மல்லி வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், எதுவுமே வந்து கருகிடக்கூடாது. ஸோ அதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக கவனமாக இருங்க. இதில் நீங்கள் பண்ணி வைக்கிற பவுடர் மிச்சம் இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபிஷ் பிரியாணிக்கு இந்த மசாலா தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதை தனியாக ஒரு இடத்துல வச்சுப்போம். இப்போ நான் வந்துட்டு ப்ரானை வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த பவுலில் வந்து சேர்த்துக்க போகிறேன். ப்ரான் வந்து எப்படி கழுவணும் அப்படின்றது அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரானை வந்துட்டு உப்பு அப்புறம் மஞ்சள் போட்டு நல்லா வருவாட்டி வாஷ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் வந்து இங்கே இந்த பவுலில் சேர்த்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரான் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரானை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து ப்ரானில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பிரியாணி மசாலா, அது ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், அது ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே ஆட் பண்ண போகிறது. இதை வந்து நம்ம கையாலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்துட்டு எல்லா மசாலாவும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எனக்கு காரம் கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சு, அதனால் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இது சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இதோட கூட விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி விட்டுருவோம். அதுக்குள்ளே நம்ம ரைஸ் வச்சிடலாம். ஸோ ரைஸ்க்கு வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூட வந்து உப்பு வந்து ரைஸ்க்கு தேவையான உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறேன். நான் வந்து ரைஸை வந்து வடிகட்டி தான் பண்ண போகிறேன், குக்கரில் பண்ண போகிறதுல. தம் பிரியாணி நம்ம பண்ண போகிறது. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு பிரியாணி இலை இருக்கு இல்லையா, அதை வந்து உடச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த முந்திரி ஒரு 4, பாதாம் வந்து ஒரு 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து நம்ம அரைச்சி ஒரு மில்க் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அந்த பால் வந்து நம்ம சேர்த்துப்போம். ஸோ இப்போ வந்து தண்ணி நல்லா கொதித்து வந்தவுடனே நம்ம வந்து ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸ் வந்து உடையக்கூடாது. 90% வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வடித்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து ப்ரான் வந்து ரெடி பண்ணிடலாம். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. நம்ம இந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் பிரியாணிக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் எண்ணெய் நிறைய ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ப்ரான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இந்த மாதிரி சுருண்ட உடனே போதும். நம்ம வந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.
ஏன்னா ரொம்ப வெந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பிரியாணியில் போட்டு அது வேகும்போது இன்னும் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஓரளவுக்கு சுருண்ட உடனே நீங்கள் வந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயை வந்து பாதி வந்து நம்ம ஒரு இடத்துல தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அப்புறமா லேட்டர் யூஸ்க்காக நம்ம வச்சுக்க போகிறோம். எடுத்துகிட்டு மீதி வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் இருந்தது, அதனால் இப்போ பிரியாணி நம்ம செய்ய போகிறதுனால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பிரியாணி மசாலா, அதாவது அந்த பாக்கெட்டில் கிடைக்கும் இல்லையா, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, அப்புறம் நட்சத்திர சோம்பு, அது என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி விட்டுருக்கேன். ஃப்ரை பண்ணோன்னே நம்ம 2 சின்ன வெங்காயம், சின்ன சைஸில் வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் தான். 2 சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயத்தை எடுத்து அதை சின்ன சின்னதாக நறுக்கி அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. பிரியாணி பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க, பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா வந்துட்டு ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வந்து ஃப்ரை ஆகும். ஸோ நல்லா வந்து வதக்கி விடுங்க. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம பிரியாணி வந்து இந்த நான்ஸ்டிக்கில் தான் செய்ய போகிறோம், அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு எதுலையா செஞ்சிங்கன்னா இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா பிரியாணிக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வந்து ஒரு வாட்டி பச்சை வாசனை போனோடனே நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நம்மளோட பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பைசியாக ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நம்ம வந்து தக்காளி வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை நான் பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வந்து மசிய வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகா வந்து கீரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்தளவுக்கு புதினா கொத்தமல்லி, கொஞ்சமாக வந்து புதினா கொத்தமல்லி வந்து நம்ம லாஸ்ட்டாக ரைஸ் போட்டதுக்கப்புறம் போடுறதுக்காக வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. நல்லா எல்லாம் சுருண்டு வந்துடுச்சு. இப்போ வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பிரியாணி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலா வந்து அதோட பிளெண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சம் நம்ம 1/2 கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம். தயிர் நான் கம்மியாக தான் சேர்க்குறேன், ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஃபிஷ் பிரியாணி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பைஸியாக பண்ணால் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சிக்கன் மட்டனுக்கெல்லாம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு ஸ்பைசினஸ் கிடைச்சிரும், ஆனால் இதுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கம்மியான புளிப்பாக தான் சேர்த்துக்க போகிறோம், ஏன்னா ஆல்ரெடி 2 தக்காளி வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் ஒரு 1/2 கப் மட்டும் தயிர் சேர்த்து நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி இருந்தோன்னே இப்போ நம்ம நட்ஸ் நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த நட்ஸை வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம பிரியாணிக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் நிறைய நட்ஸு போட்டுறாதீங்க, கம்மியாக போடுங்க. கரெக்டாக வந்து ஒரு 4 முந்திரி 2 பாதாம் அந்த மாதிரி மொத்தம் 5 இருக்கிற மாதிரி, 5லேருந்து 6 மொத்தமாக இருக்கணும், அது மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை போட்டோன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு திக் பேஸ்ட்டு மாதிரி கிடைக்கும் கிரேவி. இப்போ வந்து நம்ம ப்ரான்லாம் சேர்த்துக்கலாம். ப்ரான் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம நல்ல ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அந்த மசாலாவோடு அது நல்லா பிளெண்ட் ஆகட்டும். நமக்கு அந்த ப்ரானோட ஜூஸினஸ் எல்லாமே நல்லா கிடைக்கும். இப்போ வந்து ரைஸை வந்து வடித்தாச்சு, நான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கிளறி விட போகிறோம் கிரேவியோட. ஒரேடியாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிளெண்ட் பண்ண முடியும். நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அமுத்தி விடுங்க, ஓகேவா. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மிச்சம் இருந்த அந்த எண்ணெய் மசாலா, அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. நம்ம ப்ரான் வறுக்கும் போது எடுத்து வச்சுருந்த அந்த எண்ணெய் மசாலாவோடு இருக்கிற அந்த எண்ணெயை வந்து இதில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு வாட்டி அமுக்கி விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா அந்த பவுல் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து
புதினா இலைகள் வந்து சேர்த்துடலாம். மிச்சம் இருக்கிற அந்த புதினா கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா அந்த ஜூஸை வந்து ஃபுல்லாக சுற்றி புழிஞ்சு விட்டுருங்க. இது நல்லா புழிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும். ஸோ நடுவில் நான் கொஞ்சமாக நெய் மட்டும் ஊற்றிட்டு நம்ம வந்து அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ இதை நம்ம மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம தம்லேயே வந்து இது பண்ணலாம். நீங்கள் இதுக்கு வந்து நான் சும்மா தான் அடுப்பில் வச்சுருக்கேன். இல்லாட்டி நீங்கள் தோசைக்கல்லை வச்சு தம் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் அப்படியே தான் வச்சுருக்கேன், நான்ஸ்டிக்குன்றனால. ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பிரியாணி வந்து அப்படியே திறந்த உடனே அவ்வளோ சூப்பரான ஃப்ளேவர் வாசனைங்க. அப்படி நம்ம ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற அந்த ஸ்டைல் அப்படியே வந்தது. சூப்பராக நமக்கு வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை சர்வ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் இதை வந்து ஒரு தனி பிளேட்டில் வந்து ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பிரியாணி வித் 2 முட்டை அப்புறம் ஒரு பச்சடி வச்சு சாப்பிடுங்க. இதை நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஹோட்டல் அப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட் போகணும் அங்கே சாப்பிடணுன்றதே மறந்துடுவீங்க. நீங்களே வந்து வீட்டில் சூப்பராக வந்து ஹெல்த்தியாக செஞ்சு பார்க்கலான்னு தோணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.